அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்ய தூண்டுகிறது. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டுமே சொல்வதல்ல, அது இறை விருப்பத்திற்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்பதாகும். நாம் எத்தனை முறை ஆண்டவரே என்று அழைத்தாலும் நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு பிடிக்காததாக இருந்தால் அந்த ஜெபத்தினால் பயன் என்ன? இன்றைய இறை வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலைதான். அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதுமே தந்தையின் திருவுளமாகும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எடுக்கும் முடிவுகளும் நாம் செய்யும் செயல்களும் இறை விருப்பத்தின்படி அமையும் போதுதான் நாம் உண்மையான சீடர்களாகிறோம். எனவே இன்று வார்த்தைகளால் மட்டுமே ஜெபிக்காமல் நம் வாழ்வால் இறைவனை பின் செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது தெளிவான போதனைகளுக்காக நன்றி. வெறும் உதட்டளவிலான பக்தியோடு நின்று விடாமல் உமது திருவுளத்தின்படி வாழ எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஜெபமும் எங்களை செயலுக்கு தூண்டட்டும். ஆண்டவரே, உமது விருப்பம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவையான ஞானத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் திருப்பெயரை உச்சரிக்கும் நாங்கள் அவர் காட்டிய தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க உதவி செய்யும். எமது குடும்பத்திலும் பணியிடத்திலும் உமது சாட்சிகளாக வாழ கிருபை தாரும். இன்றைய நாள் முழுவதும் உமது வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய விருப்பத்தை தேடுங்கள். அதுவே நீங்கள் விண்ணரசுக்கு செல்ல உங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.